அனைவருக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கிற பெரியோர்களே, அன்பு மாணவ மாணவிய ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஜேபிஆர் கல்லூரி இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாறி 25வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை ஜேபிஆர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிற நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் கல்லூரி ஆரம்பித்திருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிப்பதற்கு அவரிடத்திலே சென்று அறிவுரைகளை கேட்டுதான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அதில் ஒருவன். வேல்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தது. அதை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை அருமை சகோதரி ரெஜினாவிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அதை இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாற்றி, இன்றைய தினம் அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் முரளி, மகள் மார்கரெட், மேக்லின் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரால் தான் இத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து உட்கார வைக்க முடியும். அது ஒன்று அவர்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த திரு ஜேபிஆர் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை. கல்லூரி மட்டுமல்ல, வாட்டர், ஸ்வீட், ஸ்டீல், சிமெண்ட், ஹார்பர், அப்படி எந்தெந்த துறை இருந்தாலும் அந்த துறையை அவர் செய்து முடிப்பார். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, அவர் ஒரு நடிகர். சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறாரு. அது மட்டுமில்லை, அவர் சேர்மன் ஆகிட்டு நிறைய கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கும்போது நான் அவரை சென்று பார்த்துருக்கிறேன். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போ புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பார். என்ன மாமா, என்னன்னா, இல்லைப்பா நான் லா படிக்கிறேன் அப்படின்வார். என்ன லா படிக்கிறீங்களா? எதுக்கு இப்போ நீங்கள் லா படிக்கிறீங்க? இல்லை எனக்கு லா மேலே ரொம்ப ஆசை அப்படின்னாரு. லா முடித்தார், எம்ஃபில் முடித்தார், பிஹெச்டி முடித்தார். அதாவது அவர் படிப்புக்கு எல்லையே இல்லை, வயதே இல்லை என்பதை காண்பித்தவர் ஜேபிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து நான் நிறைய விஷயத்தில் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் நிறைய விஷயத்தை அவரை பின்பற்றி இருக்கிறேன். ஏன் அவரை காப்பி அடிச்சிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் இப்போ நிறைய சினிமாலாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அவரை பார்த்து தான். என் வீட்டிலலாம் நிறைய இங்கே இருக்காங்க, என் ஒய்ஃபு, டாட்டர்லாம். சினிமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னை கேட்பாங்க, சும்மா இருங்க, ஜேபிஆரே படம் எடுத்திருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்காரு, இன்னும் என்ன போய் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி நான் இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நடிக்க முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால் அது மட்டும் இல்லை, அவர் லா படித்தார், எம்ஃபில் படித்தார். as soon as I finished my college, I started the college. After starting the college, I completed BCom and MCom in Pachabas College, and as soon as I finished my MCom college, I started my own college. After started the college, I started studying like JPR, BL, ML, MBA, MPhil, PhD, everything. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஜேபிஆர் அப்படின்ற ஒரு மா மனிதர் எல்லார் வாழ்க்கையிலையுமே பின்னாடி இருந்திருக்கிறாரு. இங்கே எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் பின்னாடி இருக்கார். ஏன் அருமை அண்ணன் RS முனிரத்னம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. இன்றைக்கி
இன்ஜினியரிங் காலேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். அதை அவர் ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜேபிஆர் உடைய நண்பர், ஜேபிஆரை பார்க்குறதுக்கு அடிக்கடி வருவார். அப்போ ஏன் நீ ஒரு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாது, எனக்கு எதுக்குன்னா காலேஜ் எல்லாம் அப்படின்னாரு. இல்லை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உடனே ஏஐசிடியில் அவருக்கு எல்லாம் உதவியிலும் பண்ணி சூப்பராக ஒரு காலேஜ் ஆரம்பித்தோன்னே, எதுக்கு உனக்கு 2 பசங்க, ஒரு காலேஜ் எதுக்கு பத்தோம், ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, ஒரு பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பின்னு 3 காலேஜை நடத்திட்டு இருக்கார். ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஜேபிஆர், நான் அவர் அன்போடு மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் அவரும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நெருங்கி, அண்ணன் ஆர்எம்கே அவர்களும் எல்லோரும் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவங்க. அதிலேருந்து நானும் சின்ன வயசுலேருந்து ரெஜினா நாங்கள் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றி சீரோம்பரோ சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 50வது வெள்ளி விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அன்றைக்கும் எங்களை எல்லாரையும் கூப்பிடணுன்னு, நாங்கள்லாம் வரணும். ஐயா விஜிபி அவர்கள்லாம் ஜேபிஆரோடு ரொம்ப பழகியிருக்காங்க. இங்கே நிறைய எங்களுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Today it's a memorable day for this institution and my beloved sister Dr. Regina and Murali, Managing Director, Chairman and Managing Director and Chancellor. And I am seeing in the stage all the eminent personalities like RMK Chairman, Wales University Chancellor, Venkateswara Chancellor, and Aburu IAS, and so on. So many people, I want to say everybody's name. It is not an easy thing today to get together because we are in the fast world. We came for the love and affection showed by Dr. JPR. We all seen the AV first. It was emotional. Not only emotional, it touches our mind. It is similar to my father, who came from Salem district, graduated, and started an institution. Same thing. Our JPR, Dr. JPR, was closely associated with our ex-Chief Minister, Dr. M.G. Ramachandran, who is a visionary. He has only opened the gate for these private institutions so that the world is seeing so many students are producing in Tamil Nadu and coming to United States, UK, or whichever country. We are all going to abroad. Then they started thinking, why not we come and start their companies here? Like that, these software companies came to Chennai, Bangalore, and Andhra. The southern states was leading very strongly in IT. It is because of our visionary leader, Dr. M.G. Ramachandran. The private engineering college owners cannot forget that. At the time we started as colleges, later it became universities. I think after SRM 2 years this Satyabama was started, then so on, they started so many institutions. I want to say something about this institution. When our Dr. JPR was there, it was a very strict institution. He cares for the students, at the same time for the parents. The students
may not be comfortable, I heard, because he was so strict. But parents were very much confident that I can send my daughter or son to the Satyabhama College because the regulations were very strong. The monitoring, guidance, taking care of students, anyway like food, like hostels. At the same time, they didn't miss their joy and culture. He brought up a good culture, Tamil culture. He inculcated it in this college. Really, it is a wonderful thing. And he was the chairman of Self-Financing Association. I met several opportunities. Met him very closely. As our sir said, RMK chairman said, he guided so many institutions in such a way to gain confidence and create more colleges. He said, I want to study, but I could not. After that, he did his BL. He created a university. He said, like Abdul Kalam said, you start dreaming. His dreams become true. Like that, now you dream. The students, you dream. We create a new Tamil Nadu, new India, new world. That is, AA is today occupying the entire world. In this juncture, you should all know what you are going to do after your education. So you should be very concentrated, definite in what you are getting, what you are going to do in your life. I hope you are very clear in your thoughts. The institution will guide you and the team is committed. I know Dr. Regina and Murali is committed, the staff, faculty members are committed. I wish you all success in coming endeavors. At the same time, I thank you so much for giving me an opportunity in this day. Thank you so much. நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி அவர்கள் அனைவரும் இங்கே வரவேற்று பேசுகின்ற போது உண்மையிலே நாங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். நாங்கள் எல்லாம் இந்த பொறியியல் கல்லூரியிலே இன்றைய தினம் இந்த இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முழுவதும் முக்கிய காரணமானவர் எங்களை எல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த அண்ணன் அமரர் ஜேபிஆர் அவர்கள் என்று நினைக்கின்ற போது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை எல்லாம் அவர் இருக்கும்போது எப்படி நடத்தி வந்தாரோ அதே போன்று இன்றைய தினம் இந்த விழாவிற்கு நான் வருகை தருகின்ற பொழுது வெளியிலே இருந்து நான் உள்ளே வருகின்ற பொழுது அவர் இருக்கின்ற போது எப்படியெல்லாம் அவருடைய திட்டங்கள் அவருடைய எண்ணங்கள் முற்போக்கு குணம் கொண்டவை என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நான் எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற மேடையிலே இருக்கின்ற என்னுடைய அருமைக்குரிய அன்பு சகோதரர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள். அண்ணன் பிஜேபி முதற்கொண்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் முதற்கொண்டு அன்பு சகோதரர் ஐஸ்வரி கணேசன், அன்பு சகோதரர் ராமச்சந்திரன், இப்படி பல்வேறு பொறியியல் கல்லூரிகளே பொறியியல் பல்கலைக்கழகத்திலே இந்த வருகை தந்து இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கு தமிழகத்திலே பொறியியல் கல்லூரிகள் வளர்வதற்கும் தொடங்குவதற்கும் முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு தமிழகத்திலே பொறியியல் கல்லூரிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் தான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே பொறியியல் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவதற்கு உத்தரவிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பொறியியல் கல்லூரிகளையெல்லாம் எப்படி நடத்த வேண்டும்,
எப்படி தரமாக நடத்த வேண்டும், மாணவ மணிகளுக்கெல்லாம் எப்படி நம்முடைய கல்வி அறிவை திறமையாக புகுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஒரு வல்லுநராக திகழ்ந்தவர் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் ஜேபிஆர் என்று சொன்னால் அது 100க்கு 100 மிகையாகாது. எப்படி நடத்த வேண்டும், கல்லூரிகளுக்கு வருகை தருகின்ற அந்த மாணவர்கள் காலையிலே எழுந்து கல்லூரிக்கு வருகின்ற போது திரும்பவும் மாலை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் காலையிலே அந்த மாணவர்களுடைய தாய் தந்தையர் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி காலை உணவு மதிய உணவை எல்லாம் சமைத்து கொடுக்க முடியும் என்று நன்றாக எண்ணி தீர்க்க தரிசனியாக தாய்மார்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று எண்ணி இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வர முடியாத ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த பெருமை எங்களுடைய அண்ணன் மாவீரன் ஜேபிஆர் அவர்களை சாரும் என்றால் அது மிகையாகாது. புறப்பட்ட இடத்திலே இருந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வருகின்ற வரை கல்லூரியிலே பணிகளெல்லாம் முடித்து புறப்பட்ட இடத்திற்கு மாணவர்களை கொண்டு செல்லுகின்ற அந்த பேருந்து வசதியை செய்தவர் இந்தியாவிலேயே அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் ஒருவர் தான். அதே போன்று வருகின்ற மாணவர்களுக்கெல்லாம் காலை உணவு 11 மணிக்கு தேநீர், மதிய உணவு, மாலை தேநீர், இவற்றையெல்லாம் அந்த காலத்திலேயே 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றி காட்டிய ஒரு பெரிய பெருமை இந்தியாவிலேயே நம்முடைய அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பொது தொலைநோக்கு கொண்டவர் அண்ணன் ஜேபிஆர் அவர்கள். அவரோடு ஏறக்குறைய நான் 48 ஆண்டுகளுக்கு மேலாக பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய கல்லூரியுடைய தலைவியாக வீற்றிருக்கின்ற என்னுடைய ரெஜினியா அவர்களும் அவர்களெல்லாம் சிறிய குழந்தைகளாக இருக்கின்ற போது அவர்களுக்கு பெயர் வைத்ததே நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த விழாவிலே இருந்து இன்றைக்கு அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு ஏறக்குறைய 48 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடும்பத்திலே நானும் ஒருவராக பழகுகின்ற வாய்ப்பை பெற்ற ஒரு பெரிய பெருமை எல்லாம் வல்ல ஆண்டவன் எனக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினாலே என்னை போன்றவர்களெல்லாம் இந்த பொறியியல் கல்லூரிகளே இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் முக்கிய காரணம். நான் அவரிடத்திலே சொன்னேன், நான் எதுவும் படிக்கவில்லை, நான் எப்படி கல்லூரி நடத்துவேன் என்று கேட்கின்ற போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பொறியியல் கல்லூரியிலே என்னை ஈடுபடுத்தி இன்றைக்கு அவருடைய நினைவாக எந்த ஒரு விழாவாக நம்முடைய கல்லூரியில் நடைபெற்றாலும் முதல் பெயரை அவரை குறிப்பிடாமல் நான் இருந்ததே இல்லை என்பதை காட்டுகின்ற போது அந்த ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. இன்றைக்கு அவருடைய பெயராலே நம்முடைய அன்பு சகோதரி ரெஜினா அவர்கள் அவருடைய குழந்தைகளோடு அவர்களுக்கு உறுதுணையாக அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எவ்வளவு தங்களை முழுமையாக இந்த நிறுவனத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். வருகின்ற அந்த நம்முடைய விருந்தாளிகளை எல்லாம் எப்படி அழைக்க வேண்டும், அவர்களை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி அவர்களை அமர வைக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உபசரிப்புகளை எல்லாம் செய்கின்ற போது நம்முடைய அன்பு சகோதரி அவர்களும் அவருடைய புதல்விகளும் அன்பு சகோதரர் முரளி அவர்களும் இன்றைக்கு தங்களை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் என்பதை நான் எண்ணி அவருடைய சார்பாக உங்களை நான் நெஞ்சார வாழ்த்துவதிலேயும் உங்களுடைய உழைப்பு மேன்மேலும் பெருமை அடைவதற்கும் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய துணை கட்டத்திலேயே அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் விட்டு சென்ற அந்த எண்ணங்களை மேன்மேலும் நீங்கள் உயரே கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இருப்பார் என்ற அந்த உறுதிமொழியும் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த கல்லூரியிலே படிக்கின்ற அத்துணை மாணவ செல்வங்கள் நீங்கள் நல்ல முறையிலே கல்வியை பெற்று நல்ல முறையிலே வேலைவாய்ப்பை பெற்று இந்த கல்லூரிக்கு நல்ல முறையிலே பெருமை சேர்ப்பதோடு இந்த தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அந்த பெருமை நம்முடைய ஜேபிஆர் பொறியியல் கல்லூரிக்கு வந்தடைய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு அனைத்து நலன்களையும் நிறைவான வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல நான் வழங்கும் எம்பெருமானை வேண்டி வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி எங்களோட காலேஜோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நிறைய சான்சலர்ஸ் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், ஐடி கம்பெனி ஹெட்ஸ் அண்ட் அடுத்த சோஷியல் ஹெட்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் industries have come together to celebrate along with us. Inikulla celebrations. Thank you so much for all the support for our 25 years jubilee which happened along with press members also, and we would like to grow more with this day. We thank you so much for all of your support today. Thank you so much. Yeah. Done? Anything else sir? Varda solluma? Yeah, pesringa. We wishing, just wish. Come on. Chance Yeah. No, no, she's done. We're very happy and proud to have this celebration, 25 years celebration. It was a journey of 25 years, and through a lot of hard work, we've come to this Silver Jubilee. We've come to this Silver Jubilee celebration, and we're starting to grow more and more, and hopefully hit our 50s. DJ sound. We're very happy to have celebrated the 25th Jubilee year of JPR Engineering College. We've come a long way, and this is a Silver Jubilee, and we're really thankful to the media, the press, to the well-wishers, to the industry people, to every chancellor who was supported to this day and came and celebrated this day along with us. We would like to thank each and everyone. Yeah, thank you. Thank you, sir. Anything else to be said? That's it. Okay. அதுதான் அது பெண்கள் முன்னேற்றங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க பெண்களை இப்போ நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே சலுகைகள், கவர்மெண்ட் சலுகைகள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹாலில் பார்த்துருப்பீங்க 70% கேர்ள்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றம் வீட்டில் இருக்க சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. அதனால் எல்லாரும் இப்போ நிறைய things vandirukku for their benefits. They have to come forward and take it and see that they also excel in education. A good education makes a good community. கண்டிப்பாக பெண்கள் மட்டும் படிக்கிற யூனிவர்சிட்டி ஆரம்பிங்கன்னா அப்பா வந்து முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு சீட்டு சேர்க்கும் போது முதல்ல வந்து 100 கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் ஆர் யூனிவர்சிட்டி. அப்படி இருக்கும்போது அவர் கனவில் அவரோட இதில் நாங்கள் மெமோரியில் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு ஆரம்பிப்போம். மேம் அது வேறு மேரேஜ் இந்த யூனிவர்சிட்டி. ஓகே, சாரி சார். தேங்க்யூ. நோ பொலிட்டிக்கல். தேங்க்யூ. கண்டிப்பாக இருக்கும், ஷுவர் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் எங்கள் அப்பாவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படித்தார். ஸோ ஒன் ஆஃப் த கோர்ஸ் ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க கண்டிப்பாக. பிகாஸ் பிகாஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து நிறைய பேர் அதுலேருந்து தான் வருவாங்க கவர்மெண்ட்க்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் ஹூ ஹவ் பிகம் கலெக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். கண்டிப்பாக பிகாஸ் அது அவங்களோட பேஷனாக கூட இருக்கலாம். அவங்க சில பேர் டாக்டர் ஆக விருப்பப்படலாம், சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்படலாம். அந்த ஸ்டேட்டோட பாலிசிஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தே வில் ஃபாலோ தட், அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்சோ வில் ஃபாலோ த சேம் பாலிசிஸ் வாட் த கவர்மெண்ட் கோஸ். யா, அவங்க அட்வைஸ் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம படிக்கிறதுல நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம படிக்கிற படிப்பு நம்மளை மதிக்கும். நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப பிரேவாக இருங்க. என்ன படிக்கணுன்ற டிசிஷன் நீங்கள் எடுங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸல் பண்ணுவீங்க. அது வந்து இருந்தால் நல்லது, இல்லைனாலும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நேஷ்னல் பாலிசியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ, இஃப் இட் இஸ் ரியலி நெசசரி ஃபார் த எஜுகேஷன் சிஸ்டம், இட் ஷுட் பி ஃபாலோட். இஃப் இட் இஸ்
கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி இயர் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் யூனிவர்சிட்டி லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வி டூ ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸ் இயர். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், எல்லாருமே ஈக்குவல். அதுதான் நான் சொல்கிறேனே, வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது, பெண்கள் முன்னேறுறாங்க. ஸோ ஈக்குவலி வி ஹாவ் டு பேட் ஈச் அதர். ஈக்குவலாக வர்றது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் the way we motivate our children is very important. The way we grow our children is very important. Nothing like that, sir. Students startups இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்பாக கொண்டாந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தட் வில் பி தேர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.